ஹலோ, ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் லூட்டி சமையலில் ஸ்பெஷல் டிஷ் என்ன தெரியுமா? அடடா, சுறா புட்டுங்க. சொல்லும் போதே நாக்கு ஊறுது இல்லையா? சிம்பிள்ங்க. எனக்கு என் அத்தை சொல்லி கொடுத்தது. அந்த சீக்ரெட் ரெசிபி உங்களோட சொல்ல போகிறேன். ஓகே, பிஃபோர் தட் சுறா மீனை நல்ல மஞ்சள் அண்ட் சால்ட் போட்டு வாஷ் செஞ்சு இட்லி ஸ்டீமரில் பாயிலுக்கு வச்சுருங்க. அப்படியே சைடில் ஒரு ஃபிஷ்ஷுக்கு 2 பிக் சைஸ் ஆனியன் அப்படின்னு அளவு எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக சாப் செஞ்சு வச்சுக்கணும். அண்ட் 50 கிராம்ஸ் ஜிஞ்சர், 50 கிராம்ஸ் கார்லிக், அதையும் நல்ல சின்ன சின்னதாக சாப் செஞ்சு வச்சுக்கணும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க காரம் சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஏற்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சைடில் வச்சுக்கலாம். அண்ட் சைடில் ஒரு தவா அடுப்பில் வச்சிடணும். எண்ணெயை ஊற்றணும். பிஃபோர் தட் அடுப்பை பற்ற வைக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போடுங்க. அப்போ தான் காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் வெங்காயத்தை போட்டணும். வெங்காயம் போட்டு நல்லா அந்த பச்சை தன்மை போகிற வரைக்கும் கண்ணாடி கலரில் ஆகணும். வெங்காயம் கண்ணாடித்தனமாக வந்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சைடில் பாயில் ஆகிட்டுருக்கு அந்த சுறா மீனை எடுத்து ஒரு தட்டில் அந்த ஸ்கின்னை தனியாக எடுத்துடணும், போனை தனியாக எடுத்துடணும். அந்த ஃப்ளஷ் மட்டும் நல்லா பொடி பொடியாக ஆக்கி வச்சுக்கணும். தவாவில் வெந்துட்டுருக்க அந்த வெங்காயத்தில் இந்த பொடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் அதில் போட்டு நல்ல ஆனியனோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டுங்க. அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் கொத்தமல்லி, கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி அந்த தவாவில் அப்படியே தூவி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் செஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் ரெசிபி. பட் ஒரு விஷயங்க, அதை பாயில் பண்ணும்போது வீடே கொஞ்சம் நாத்தடிக்கும். ஆனால் இந்த ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடித்து ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். முடிஞ்சா உங்கள் ஃபேமிலியோட வித் லவ் அதை யோசிச்சுட்டே பண்ணீங்கன்னா ஒன்றும் அதில் சுவை கொடுங்க. ஓகே, அண்ட் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க, நல்ல உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம், கால்சியம் எல்லா விஷயமும் கலந்தது. சரிங்களா? until bye. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி நிறைய சமையல் டிப்ஸ் போடுறேன். என்னோட அத்தையோட ரெசிபி அண்ட் எனக்கு தெரிஞ்ச சமையல் ரெசிபிஸ் எல்லாத்தையும் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. பாய்.